வணக்கம். அதிமுக மற்றும் பாஜகவிட இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. சென்னையில் நாளை நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட நிர்வாகிகளை அடக்கிய குழு இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் எனவும், அதே போன்று பாஜக சார்பில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்துவிட்டு சென்னை திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகைக்கு முன்பு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய வேண்டும். ஜனவரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தரும் பொழுது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. 50 தொகுதிகள் வரை கேட்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் பாதி தொகுதிகளை தர தற்பொழுது EPS அவர்கள் முன் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலுமே கூட கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பதில் பாஜக இந்த முறை உறுதியாக இருக்கிறது. கடந்த முறை 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற MLA-வாக இருக்கிறார்கள். மொடக்குறிச்சி, கோவை தெற்கு, திருநெல்வேலி உள்ளிட்ட கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று MLA-க்கள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை அதிக எண்ணிக்கையிலான பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இடம்பெற வேண்டும் என்பதில் அமித்ஷா அவர்கள் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த முறை கூடுதல் தொகுதிகளை எப்படியாவது கேட்டு பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அஇஅதிமுகவும் அவ்வளவு எளிதில் தொகுதிகளை விட்டுக் கொடுக்காது என்றும் தெரிய வந்திருக்கிறது. 170 75 தொகுதிகள் வரை அதிமுக போட்டியிடும் என்றும், மீதம் இருக்கும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரிந்து தரும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்த முறை தொகுதி பங்கீட்டில் அதிமுகவின் கை ஓங்கி இருக்கும் என்றும், அதிக முறை கரார் காட்டும் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை எப்படி இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்க இருக்கிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.